Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா நல்ல சுவையான தக்காளி சட்னி பார்க்க போறோம். நல்ல மொறுமொறு தோசையோட சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். மூணே பொருளை ரொம்ப அசத்தலா அந்த தக்காளி சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துடலாம். அது கூடவே 7 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய் 3மே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி சட்னி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய் 3 நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய் 3யும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச தக்காளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம் அந்த விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.